நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சாலமன் இணைகிறார். வணக்கம் சாலமன், எந்தெந்த இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது? முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். சென்னையில் இன்று மதியம் 2 மணி முதல் சுமார் 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கட்டுமான நிறுவனம் மற்றும் அதன் அலுவலகங்கள் மற்றும் ஆசிட் தொழிற்சாலை உட்பட கெமிக்கல் நிறுவனம் தொடர்பான இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக வந்த தகவலின் அடிப்படையில இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோட்டூர்புரத்தில் உள்ள விஷ்ணு என்பவரின் வீட்டிலும், அண்ணா நகரில் சுப்பிரமணியம் என்பவரின் வீட்டிலும் அவர் ஆசிட் தொழிற்சாலை நடத்தி வருவதும் தெரிய வந்துள்ளது. இது மட்டுமின்றி டி நகரில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்துக்கு சொந்தமான இடத்திலும், அது மட்டுமின்றி திருவான்மியூரில் நவீன் என்பவரோட வீட்டிலும் இந்த சோதனையானது இன்று மதியம் 2 மணி முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் துணையுடன் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரில தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கெமிக்கல் நிறுவனம் மற்றும் கட்டுமான நிறுவனம் தொடர்ச்சியாக ஏற்றுமதி, இறக்குமதி உள்ளிட்ட பல்வேறு இந்த பிசினஸ் நடைபெற்று வருவதால் இவர்கள் வெளிநாட்டில் ஏதேனும் சட்டவிரோத பண பரிமாற்றம் ஏதேனும் செய்துள்ளனா என்ற அடிப்படையில இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவலை அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் வேற ஏதேனும் இந்த ஆவணங்கள் அடிப்படையில இவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளார் என்பது தொடர்பான விவரங்கள் சோதனைக்கு பின்னரே தெரிவிக்கப்படும் எனவும், இவர்களுக்கு ஏதேனும் அரசியல் பின்புலம் உள்ளதா என்பது தொடர்பான தகவலையும் சோதனைக்கு பின்னரே தெரிவிக்க உள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த சோதனையானது ஒரு இடங்களிலும் 5க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்று இந்த சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.